அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ஹிந்தி நியூஸ் பேப்பர் பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன முக்கியமான செய்திகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்னைக்கு செய்தித்தாளில் பார்த்தோம்னா டயபெட்டிஸ் டே அப்படிங்கிறதுனால நிறைய விளம்பரங்கள் அதிகமாக இருந்துச்சு. அதை தாண்டி நம்ம செய்திகளுக்குள்ளே போகிறப்போ தமிழக அரசாங்கம் ஒரு திட்டத்தினுடைய 2ஆம் கட்டத்தை தொடங்க போகிறாங்க. அதை பற்றின செய்தியை தான் முதல்ல கொடுத்துருந்தாங்க. என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படிங்கிற இந்த திட்டம். சரிங்களா, ஊட்டச்சத்தை உறுதி செய் எதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய தமிழகத்தில் பார்த்தோம்னா தாய்மார்களுக்கும் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அதிக அளவில் ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கு அப்படிங்கிறத தமிழக அரசாங்கம் கண்டுபிடிச்சிருந்தாங்க ஒரு சில ஆய்வுகள் மூலியமாக. ஸோ அதற்காக என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துறாங்க. ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படிங்கிற திட்டம் 2022ஆம் ஆண்டு இந்த திட்டம் தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்படுது. முதல் கட்டத்தில் இந்த திட்டம் யாரை ஃபோக்கஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளை ஃபோக்கஸ் பண்ணி இருந்துச்சு. பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அதிக அளவில் ஊட்டச்சத்தை வழங்கணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய முதன்மை நோக்கமாக இருந்துச்சு. சரிங்களா, அந்த வகையில் பார்க்குறப்ப முதல் கட்டமான இந்த ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டத்தில் கிட்டத்தட்ட 77% பார்த்தோம்னா நமக்கு 77% குழந்தைகளுக்கு அதிக அளவில் ஊட்டச்சத்தை வழங்கி இருக்காங்க. இந்த திட்டத்தினுடைய 2ஆம் கட்டம் அப்படிங்கிறது நமக்கு தமிழக முதலமைச்சர் அவர்களால் நாளைக்கு அரியலூர் மாவட்டத்தில் தொடங்க இருக்க போகுது. அரியலூர் மாவட்டத்தில் தொடங்க இருக்க இந்த 2ஆம் கட்டத்தில் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு முதல் கட்டம் அப்படிங்கிறது குழந்தைகளை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் தான். 2ஆம் கட்டம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய தாய்மார்களை குறிக்கோளாக வச்சு தாய்மார்களை மையமாக வச்சு இந்த திட்டம் 2ஆம் பாகம் அப்படிங்கிறது நமக்கு வரப்போகுது. ஓகேங்களா, ஸோ என்ன பண்ண போறாங்க, தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து அளிக்கிறதுக்கு தமிழக அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நியூட்ரிஷனல் கிட்ஸ் வழங்க போறாங்க. ஓகேவா, நியூட்ரிஷனல் கிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இதுல தாய்மார்களுக்கு ஒரு குழந்தையை பெற்ற தாய்க்கு என்ன மாதிரியான நியூட்ரிஷன்லாம் தேவைப்படுமோ அது எல்லாமே இந்த கிட்ல இருக்க போகுது. இந்த ஒரு திட்டத்தை தமிழக முதலமைச்சர் அவர்கள் நாளைக்கு அரியலூர் மாவட்டத்தில் தொடங்கி வைக்க போறாங்க. அதை தான் முதல் செய்தியில கொடுத்திருக்காங்க. சரியா, அடுத்த செய்தியில பார்த்தோம்னா நமக்கு எடிட்டோரியல் பேஜ் இன்னைக்கு இம்பார்ட்டண்டா இருந்துச்சு. எடிட்டோரியல் பேஜ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நேற்று நம்ம செய்தியில தலைப்பு செய்தியாக வந்ததுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரீட்டைல் இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது 6.2% போயிருச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா, ரீட்டைல் இன்ஃபிளேஷன் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. ஓகேவா, ஸோ ரீட்டைல் இன்ஃபிளேஷன் அதாவது பொதுவாக கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம கன்சியூமர் குட்ஸ் தான் நம்ம ரீட்டைல் இன்ஃபிளேஷன் அதில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபிளேஷன் ரீட்டைல் இன்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்றோம். ஆர்பிஐயோட லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அதை அப்பர் டாலரன்ஸ் லிமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஆர்பிஐயோட அப்பர் டாலரன்ஸ் லிமிட் எவ்வளவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 6% தான். ஓகே, ஆனா ரீட்டைல் இன்ஃபிளேஷன் அக்கார்டிங் டு கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் எவ்வளவு அப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 6.2% வந்துச்சு. ஓகேங்களா, இது 14 மாதங்கள்ல இல்லாத அளவுக்கு அதிகமா வந்திருக்கு அப்படிங்கறத நமக்கு சொல்லியிருந்தாங்க. சரியா, அப்ப 6.2% எதனால 6.2% வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ரூரல் ரீஜன்லயும் சரி அர்பன் ரீஜன்லயும் சரி ஃபுட் பிரைசஸோட அந்த ரேட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரூரல் ரீஜன்ல பார்த்தோம்னா 10.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அர்பன்ல பார்த்தோம்னா 11.1% ஃபுட் ப்ராடக்ட்ஸோட பிரைஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா, அதனால தான் ரீட்டைல் இன்ஃபிளேஷன் அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுல இருந்து இந்தியாவை இந்த ஒரு ரீட்டைல் இன்ஃபிளேஷன்ல இருந்து நம்ம வெளியே கொண்டு வரணும். பொதுவாகவே இன்ஃபிளேஷன்ல இருந்து வெளியே கொண்டு வரணும். ஆல்ரெடி ஃபுட் இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது இந்தியாவில் அதிகமாக தான் இருக்கு. அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத ஒரு சில ஐடியாஸ் கொடுத்திருந்தாங்க. அந்த ஐடியாஸை நம்ம பிக் பண்ணி எடுத்துக்கிறோம். சரிங்களா, சஃபிஷியன்ட் ஃபுட் கிரெயின் பஃபர்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ ஃபுட் இன்ஃபிளேஷனை கம்மி பண்ணணும் அப்படின்னா நமக்கு பஃபர் ஸ்டாக்ல இருக்கக்கூடிய ஃபுட் கிரெயின்ஸோட அளவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கணும். ஓகேவா, இப்போ சமீபத்தில் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க வெங்காயத்தோட விலை அதிகமாக இருக்குது. தினமணி பேப்பரில் பூண்டோட விலை 500 ரூபாய்க்கு மேலே போயிருச்சு ஒரு கிலோவே அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ இதெல்லாம் ஏன் அதிகமாக விலைவாசி உயருது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சஃபிஷியன்ட்டான சப்ளை அப்படிங்கிறது இல்லை. இந்த சப்ளை எதனால் இல்லாமல் போகுது, நமக்கு மான்சூன் ஃபெயிலியர்னால இருக்கலாம், இல்லை அதர் ஃபேக்டர்ஸ்னால கூட நமக்கு சப்ளை கம்மியாகலாம். ஓகேவா, இல்லை கன்சம்ஷன் அதிகமாக இருக்கிறப்ப கூட நமக்கு டிமாண்ட் அப்படிங்கிறது கிரியேட் ஆகலாம். ஓகேவா, ஸோ தட் நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சஃபிஷியன்ட் ஃபுட் கிரெயின் ஸ்டோரேஜ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த ஃபுட் இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறத கம்மி பண்ண முடியும். அதனால ரீட்டைல் இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது கம்மியாகலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஹெல்தி காரிஃப் ஹார்வெஸ்ட். ஓகேங்களா, ஸோ இந்த காரிஃப் பயிர்களுடைய விளைச்சல் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா நமக்கு இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது கம்மியாகும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஃபுட் பிரைசஸோட விலை ரொம்ப அதிகமாக ஆயிட்டே போகுது. அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ரீட்டைல் இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது கம்மியாகும் அப்படிங்கிறது இன்னொரு ஐடியாவா கொடுத்திருந்தாங்க. வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா
நமக்கு கொரோனா காலகட்டத்தில் கொரோனா லாக்டவுனுக்கு அப்புறமா பார்த்தோம்னா அர்பன் டிமாண்ட் அப்படிங்கிறது ஒரு பீக்குக்கு போயிருக்கும். ஓகேங்களா, ஆஃப்டர் கொரோனா லாக்டவுன் இந்த அர்பன் டிமாண்ட் அப்படிங்கிறது பீக்குக்கு போயிருக்கும். ஓகேங்களா, இது 2020 to 22 டைம் பீரியட்ல இந்த அர்பன் டிமாண்ட் அப்படிங்கிறது ரொம்ப பீக்ல இருந்திருக்கும். ஓகேவா, ஆனா இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அர்பன் டிமாண்ட் அப்படிங்கிறது வேன் ஆகிட்டே வருது. வேன் இந்த சென்ஸ் ஸ்லோ ஆகிட்டே வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ அர்பன் டிமாண்டை நம்ம இன்க்ரீஸ் பண்றப்ப மற்ற விஷயங்களும் ஆட்டோமேட்டிக்கா கரெக்ட் ஆயிரும் அப்படிங்கிறத இந்த ஒரு இடத்துல ஐடியாஸா கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ நம்ம இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறத இதோடையும் ரிலேட் பண்ணி சொல்றாங்க. அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா, அடுத்ததா பார்த்தோம்னா நமக்கு டீலிமிட்டேஷன் ரிலேட்டடா ஒரு ஆர்டிகல், இது நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டே வரக்கூடிய ஆர்டிகல் தான். ஜஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் பார்த்துப்போம். சரியா, த பெர்ஃபெக்ட் காக்டெயில் ஆஃப் லேயர்ட் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு டீலிமிட்டேஷன், தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு தமிழில் சொல்லுவோம் இல்லையா. இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறது அரசியலமைப்புல எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 82ல சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா, என்ன சொல்லியிருக்காங்க ஆர்டிகல் 82ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ரெக்வைஸ் அந்த விஷயங்களை கொடுத்துருக்காங்க. அதாவது ஒவ்வொரு பாப்புலேஷன் சென்சஸ்க்கு அப்புறமும் தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறத பண்ணணும்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 82. சரியா, அதன்படி பார்க்குறப்ப நமக்கு கடைசியா லேட்டஸ்டா பார்த்தோம்னா நமக்கு 1971 சென்சஸ் பேஸ் பண்ணி தான் இப்போ இருக்கக்கூடிய லோக்சபா சீட்டு எல்லாமே இருக்கு. ஓகேவா, 1971 சென்சஸை பேஸ் பண்ணி ஒரு 25 வருஷத்துக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி 42வது சட்ட திருத்தத்தில் சொல்லியிருப்பாங்க. 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட், கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976ல என்ன சொல்றாங்கன்னா 1976ல இருந்து இன்னொரு 25 வருஷத்துக்கு 2001 வரைக்கும் 1971 சென்சஸ் பேஸ் பண்ணியே தொகுதிகள் இருக்கட்டும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஓகே, இதை பண்ணது இந்திரா காந்தி கவர்மெண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய பிரதமராக இருந்த அடல் பிகாரி வாஜ்பாய் 2002ஆம் ஆண்டு 84வது சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த 1971 சென்சஸ் இன்னொரு 25 வருஷத்துக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ 2026 வரைக்குமே பார்த்தோம்னா நம்மளுடைய தொகுதிகள் அப்படிங்கிறது 1971 எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான் பிரிக்கப்பட்டிருக்கு. சரியா, இப்போ 2026க்கு அப்புறமா தொகுதிகள் மறுசீரமைப்பு அப்படிங்கிறது நடக்கலாமா அப்படின்னு கேட்டா அதற்கான சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது. அரசாங்கமும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, மத்திய அரசாங்கம் பார்த்தோம்னா அங்கங்க ஹிண்ட்ஸ் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. கண்டிப்பா டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது இருக்க தான் போகுது அப்படின்னு சொல்லி. இப்போ டீலிமிட்டேஷன் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் சென்சஸ் இருக்கணும். சென்சஸ் டேட்டாவை பேஸ் பண்ணி தான் நமக்கு டீலிமிட்டேஷன் அப்படிங்கறத பண்ண போறாங்க. ஓகேவா, சோ இது பேசிக்ஸ். இதுல என்ன பிரச்சனை இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது மக்கள் தொகையை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஏன்னா எல்லாமே சென்சஸை பேஸ் பண்ணி இருக்கு. அப்ப மக்கள் தொகையை பேஸ் பண்ணி இருக்கப்போ 1971ல இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஏறக்குறைய எல்லா மாநிலங்களும் இந்த மக்கள் தொகை அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஏறக்குறைய சமமாக இருந்துச்சுன்றதை எடுத்துக்கலாம். இப்ப இருக்கிறதோட அப்ப எடுத்துக்கலாம். சரிங்களா, அப்ப 1971 சென்சஸை பேஸ் பண்ணி இருக்கப்பயே நமக்கு என்ன இருக்கு, உத்தரப்பிரதேசில் அதிகமாக இருக்கு, தமிழ்நாட்டில் கம்மியா இருக்கு, கேரளாவில் இன்னும் கம்மியா இருக்கு. இந்த மாதிரி ஒரு டிஸ்பாரிட்டி அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் லோக்சபா சீட்ல நமக்கு இருக்கதான் செய்யுது. ஓகேங்களா, ஒரு ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது இருக்கதான் செய்யுது. இதே நம்ம 2011 சென்சஸ் எடுத்து அடுத்து டீலிமிட்டேஷன் பண்ணாலும் இல்லை 2025க்கு அப்புறமா 2025ல நமக்கு சென்சஸ் வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த சென்சஸை பேஸ் பண்ணி நம்ம டீலிமிட்டேஷன் பண்ணாலுமே அந்த தென் மாநிலங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்க தான் போகுது அப்படிங்கிறத சொல்றாங்க. எதனால பாதிப்பு இருக்க போகுது, இந்தியாவில் பார்த்தோம்னா நமக்கு மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது 1970கள் 1980களில் பார்த்தோம்னா இந்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய பேசுபொருளாக இருந்துச்சு. அதை சிறப்பான முறையில் பண்ணி முடிச்சது யார் அப்படின்னு பார்த்தோம்னா தென் மாநிலங்கள் அதை சிறப்பாக பண்ணி முடிச்சிருக்காங்க. ஓகேவா, கம்பேர்டு டு நார்தர்ன் ஸ்டேட்ஸ், சதர்ன் ஸ்டேட்ஸ் ஆர் பெட்டர் இன் இம்ப்ளிமெண்டிங் பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா, இதனால என்ன விளைவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவோட டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது 2.0 வந்துச்சு. இதே மாநிலங்களுக்குள்ள, இது ஓவரால் இந்தியாவில், இதே மாநிலங்களுக்குள்ள பார்க்குறப்ப தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா இந்த டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது 1.4 ஆர் 1.5 இந்த ரேஞ்சில் இருக்கு. இதே யூபி, பீகார் போன்ற மாநிலங்களை பார்த்தோம்னா இவங்களோட டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் 2.5 இருக்கு. ஓகேவா, இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு, கேரளா போன்ற தென் மாநிலங்கள் அந்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்தக்கூடிய திட்டங்களை சிறப்பான முறையில் செஞ்சு முடிச்சிருக்காங்க. ஆனா வடக்குல இருக்கக்கூடிய யூபி, பீகார் போன்ற மாநிலங்கள்லாம் இந்த மாதிரியான திட்டங்களை சரியான முறையில் செஞ்சு முடிக்கல. அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களோட ஃபெர்டிலிட்டி ரேட் அதிகமா இருக்கு, நம்மளோட ஃபெர்டிலிட்டி ரேட் கம்மியா இருக்கு. இவங்க கிட்ட பாப்புலேஷன் அதிகமா இருக்கு, இவங்க கிட்ட பாப்புலேஷன் கம்மியா இருக்கு. அப்ப பாப்புலேஷன் அதிகமா இருக்கக்கூடிய இந்த
செட் ஆஃப் ஸ்டேட்ஸுக்கு பார்த்தோம்னா நமக்கு தொகுதி மறுசீரமைப்பு பண்றப்ப இவங்களுக்கு நம்பர் ஆஃப் லோக்சபா சீட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆக போகுது. அதே தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்களுக்கு நம்பர் ஆஃப் லோக்சபா சீட் அப்படிங்கிறது கம்மியாக போகுது. ஓகேவா? அப்ப இதுதான் பிரச்சனை. ஓகேங்களா? ஏன்னா லோக்சபா சீட் அப்படிங்கிறது யூபி, பீகார் போன்ற மத்தியில் இருக்கக்கூடிய மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்களுக்கு அதிகமாக போகுது. அதிகமாகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 70 to 80 சீட் ஆல்ரெடி இருக்கு. அது இன்னும் 80க்கு மேல 90 சீட்டு அந்த மாதிரி எல்லாம் போறப்ப அங்க இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்களுக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 1-2 சீட் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா மேஜர்லி டிக்ரீஸ் தான் ஆகும் அப்படிங்கறத நமக்கு சொல்லியிருக்காங்க. அது டீலிமிட்டேஷன் சென்சஸ் பேஸ் பண்ணி, அபிஷியல் டேட்டாவை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்ல முடியும் கரெக்டா. அப்படிங்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மத்தியில ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கட்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு அதிகமான இடங்கள் இருக்கக்கூடிய யூபி, பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் இந்த மாதிரியான மாநிலங்கள்ல அதிகமா நம்ம கவனம் செலுத்தி அதிகமா அங்க இருக்கக்கூடிய வாக்காளர்களை ஈர்த்து அங்க அதிகமான இடங்களை நம்ம வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னா நம்மளால மத்தியில லோக்சபால மெஜாரிட்டி நமக்கு கிடைச்சிடும். இந்தியாவோட ஆட்சியை நம்ம அமைச்சிடலாம், நம்ம பிரதமர் ஆயிடலாம் அப்படிங்கறத நினைப்பாங்க. அப்படிங்கிறப்ப தென் மாநிலங்களுடைய உரிமைகள், தென் மாநிலங்களுடைய குரல்கள் எதுவுமே அந்த அளவுக்கு பாராளுமன்றத்தில் பிரதிபலிக்காது அப்படிங்கிறதா தென் மாநிலங்கள் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. சதர்ன் ஸ்டேட்ஸோட கிரீவன்சஸ், சதர்ன் ஸ்டேட்டோட வாய்ஸஸ், சதர்ன் ஸ்டேட்ஸோட ரெப்ரசன்டேஷன், சதர்ன் ஸ்டேட்ஸோட டைவர்சிட்டி எதுவுமே பார்லிமெண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகாது. சென்ட்ரல் லெவல்ல பாலிடிக்ஸ்லயுமே பெருசா சதர்ன் ஸ்டேட்ஸுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸே இல்லாம போயிடும். அப்ப மத்தியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் தான் அதிகமான எலக்டோரல் டாமினன்ஸ் அப்படிங்கிறது மத்தியில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். கீழே இருக்கக்கூடிய சதர்ன் ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய மாநிலங்கள் அந்த அளவுக்கு பெருசா எதுவுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஐ மீன் தென் மாநிலங்கள் மேல பெருசா ஃபோக்கஸ் இருக்காது அப்படிங்கறதா இப்ப எல்லாத்தோட ஒரு கிரீவன்ஸுமே. சரியா? அப்படி இருக்கப்ப என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பாசிபிள் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. இந்த பாசிபிள் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கறத நம்ம வே ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லி பண்ணலாம். சரிங்களா? எழுதலாம். சரியா? அப்ப என்ன சொல்றாங்க, ஆல்ரெடி நமக்கு இந்திரா காந்தி அவங்க பிரைம் மினிஸ்டரா இருந்தப்பையும், வாஜ்பாய் அவங்க பிரைம் மினிஸ்டரா இருந்தப்பையும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கறத 25 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இப்ப இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணலாம், இன்னொரு 25 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அப்ப இந்த பிரச்சனை அடுத்த ஒரு 25 வருஷம் கழிச்சு தான் வரும். அப்ப அது ஒரு சொல்யூஷன். அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி 543 சீட் அப்படின்னு சொல்லி இருக்கு நமக்கு லோக்சபால. இந்த 543 அப்படிங்கிற நம்பரை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வச்சிடலாம். இதை சேஞ்ச் பண்ணவே வேண்டாம் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது வேற என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஆல்ரெடி பிரசண்டா ஒரு ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாடு பார்த்தோம்னா 39 சீட் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? இந்த எண்ணிக்கையை கம்மி பண்ணாம இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆனா இந்த 39க்கு கீழே போக விட வேண்டாம் அப்படிங்கிறதையும் ஒரு ஐடியாவா கொடுக்குறாங்க. கடைசியா பார்த்தோம்னா ஒரு அன்ரியாலிஸ்டிக் ஐடியா, பட் ஸ்டில் நம்ம தெரிஞ்சுப்போம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பேலன்ஸ் டீலிமிட்டேஷன் வித் டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டீலிமிட்டேஷன் பண்ணிக்கோங்க, ஆனா டீசென்ட்ரலைசேஷன் வேணும். டீசென்ட்ரலைசேஷன் இவங்க என்ன இந்த ஆர்டிகல்ல மீன் பண்ண வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே, பொதுப்பட்டியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே அபாலிஷ் பண்ணிட்டு அதுக்கு பதிலா ஸ்டேட் லிஸ்ட்ல நிறைய விஷயங்களை உள்ள கொண்டு வரணும். அதே மாதிரி ரெசிடியரி பவர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். இந்த ரெசிடியரி பவர்ஸ் எல்லாமே எங்க வரணும் அப்படின்னா, மாநிலங்களுடைய கைக்கு, மாநிலங்களுடைய அதிகாரத்துக்கு வர ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதையும் ஒரு சொல்யூஷனா நமக்கு கொடுத்திருக்காங்க. சரியா? அப்ப இந்த ஆர்டிகல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டீலிமிட்டேஷன் அப்படின்னா என்ன, ஆர்டிகல் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கு, அண்ட் தென் இந்த டீலிமிட்டேஷனால என்ன ப்ராப்ளம் வருது, எதனால அந்த ப்ராப்ளம் வருது, அந்த ப்ராப்ளம்க்கு என்ன மாதிரியான சொல்யூஷன்ஸை கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிகல்ல நமக்கு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா, த CKM சிண்ட்ரோம் அஸ் த பிரைஸ் ஆஃப் மாடர்னிட்டி. அதாவது நம்ம சொசைட்டி மாடர்னாக ஒரு பிரைஸ் அப்படிங்கிறது, ஒரு எஃபெக்ட் அப்படிங்கிறது இருக்கதான் செய்யும். இந்த இடத்துல CKM சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் தட் அப்படின்னு பார்த்தோம்னா, இட் இஸ் நத்திங் பட் கார்டியோவாஸ்குலர் கிட்னி மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணுமே இல்லை. ஓகேவா? நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது மாறிட்டே வருது. அதிகமா ஃபேட் இருக்கக்கூடிய கண்டென்ட், அதிகமாக சுகர், அதிகமாக சால்ட் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃபுட்டை நம்ம விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகுது, டயபெட்டிஸ் வருது. இது மட்டும் இல்லாமல் அதோட அடிஷ்னலாக என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஹார்ட் டிசீசஸ் வருது, லங் டிசீசஸ் வருது. இந்த மாதிரி ஒரு டிசீஸ் மட்டுமே வரதில்லை, ஒருத்தருக்கு 4-5 டிசீஸ் சேர்த்தாப்புல வருது. சரிங்களா? அதுதான் என்ன சொல்றாங்கன்னா, கார்டியோவாஸ்குலர் கிட்னி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கிட்னி மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஒரு கான்செப்ட் தான். ஓகேவா?
இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கார்டியோவாஸ்குலர் கிட்னி மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது தமிழ்நாடு மாதிரியான வெல் டெவலப்டு ஸ்டேட்ல அதிகமாகவே காண முடியுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? பிகாஸ் மக்கள்னால இந்த மாதிரியான சாப்பாடுகளை தேடி போய் அதுக்கான ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது அவங்களால பண்ண முடியுது. அதை வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு அவங்களோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது இருக்கு. இதனால தான் இந்த ஒரு விஷயம் வளர்ந்த மாநிலங்கள்லையும் வளர்ந்த நாடுகள்லையும் நம்மளால பார்க்க முடியுது அப்படிங்கிறத சொல்றாங்க. அது எதை பேஸ் பண்ணி சொல்றாங்க? தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. எப்படி அதை சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு போன வருஷம் மட்டும் ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சரா எவ்வளவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1200 கோடி பண்ணியிருக்காங்க. எப்படி இது 1200 கோடி பண்ணியிருக்காங்கன்றத கரெக்டாக சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய முதலமைச்சரின் காப்பீடு திட்டம் அப்படிங்கிறது இருக்கு. இந்த காப்பீடு திட்டத்துக்கு கீழே இந்த கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ்க்கு மட்டுமே, கார்டியோவாஸ்குலர் அண்ட் தென் கிட்னி டிசீசஸ்க்கு மட்டுமே கிளைமான அமௌண்ட்டை பேஸ் பண்ணி நமக்கு இதை சொல்றாங்க. அப்ப அரசாங்க மருத்துவமனைகள்ல அரசாங்கத்துடைய காப்பீடு திட்டங்கள்ல பலன் பெறுறது ஒரு சில ஆட்களாக தான் இருப்பாங்க. அப்ப அதுக்காக என்ன பண்றாங்கன்னா, பிரைவேட் இன்சூரன்ஸ்ல என்ன மாதிரியான கிளைம்ஸ் இருக்கு அப்படிங்கறதையும் கால்குலேட் பண்றாங்க. சோ இத கால்குலேட் பண்ணி தான் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டில் அதிகமா இந்த ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது மக்கள் மத்தியில இருக்கதான் செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள்ல ஏற்பட்ட ஒரு சில மாற்றங்கள் தான். சரியா? அப்ப இதனால இவங்க என்ன ஒரு விஷயத்தை சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் இருக்கு, ஒருத்தருக்கு கிட்னி, ஒரே பர்சனுக்கு டயபெட்டிஸ் இருக்கு, கிட்னில ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஹார்ட்ல ஒரு சில ப்ராப்ளம் இருக்கு. அப்படிங்கிறப்ப தமிழ்நாட்டில் பொதுவாக என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு மருத்துவர்களையா போய் அணுகுறாங்க. ஓகேங்களா? இந்த கிட்னிக்கு ஒரு டாக்டர், சர்க்கரைக்கு ஒரு டாக்டர், ப்ரெஷருக்கு ஒரு டாக்டர், ஆளாளுக்கு ஒரு மாத்திரையை கொடுப்பாங்க. அது எல்லாத்தையுமே போடுறதுனால இன்னமும் அவங்களுக்கு அதிகமான பாதிப்புகள் தான் ஏற்படுது அப்படிங்கிறத சொல்லிட்டு ஒரு யூனிஃபைடு அப்ரோச் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல மீன் பண்ண வந்திருப்பாங்க. சரியா? அதே மாதிரி பார்த்தோம்னா வேற என்ன சொல்யூஷன்ஸ் இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பார்ஷியல் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ரைஸ் இன் த PDS வித் மில்லட்ஸ் இஸ் எசென்ஷியல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே சக்கரை ரேஷன் கார்டு வச்சிருக்க எல்லாருக்குமே வந்து அரிசி பருப்பு எல்லாமே கொடுத்துட்றாங்க. ஓகேவா? அது ரைஸ் அப்படிங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த ஃபேக்டர் தான், ஒபேசிட்டிக்கு ஒன் ஆஃப் த ஃபேக்டர் தான் அப்படிங்கிறத மீன் பண்ணிட்டு ரைஸுக்கு பதிலாக மில்லட்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறது குட் ஐடியாவாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி காமன் சால்ட்டுக்கு பதிலாக, ஓகேங்களா, நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய சால்ட்டுக்கு பதிலாக லோ சோடியம் சால்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். அதுவுமே வந்து நமக்கு கிளினிக்கலி ப்ரூவன் தான். ஸோ தட் அதுவுமே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தமிழக மத்தியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக கூட இருக்கும். பட் சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் கூட ஒரு லார்ஜர் இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் இது எல்லாமே பார்த்தோம்னா நமக்கு நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்க்குள்ள வரும். ஓகேவா? இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸை அக்கார்டிங் டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் படி பார்க்குறப்ப 2030க்குள்ள இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படிங்கிறத கம்மி பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ அந்த டார்கெட்டை நோக்கி போகணும்னா நிறைய ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கணும். பிகாஸ் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படிங்கிறது தமிழ் சொசைட்டிலும் சரி, ஓவராலா இந்தியன் சொசைட்டிலுமே சரி, ஒரு சைலண்டா க்ரோ ஆகிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கிறத மீன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் வேற என்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்ததா பார்த்தோம்னா, இங்க பிரிட்டிஷ் ரைட்டர் ஹார்வே வின்ஸ் புக்கர் பிரைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ சமந்தா ஹார்வே நமக்கு தெரிஞ்ச பேர் தான், சமந்தா ஹார்வே. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, புக்கர் பிரைஸ் ஃபார் 2024 அப்படிங்கிறத வின் பண்ணியிருக்காங்க. என்ன புக்குக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்பிட்டால் அப்படிங்கிற இந்த புக்குக்காக தான் 2024க்கான புக்கர் பிரைஸ் அப்படிங்கிறத வின் பண்ணியிருக்காங்க. புக்கர் பிரைஸ் யாருக்காக கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம், யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயே புக்கு எழுதி அந்த புக்கை யூகேல பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் இந்த புக்கர் பிரைஸ் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. ஸோ இவங்களுக்கு இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க. ஆர்பிட்டால் அப்படிங்கிற புக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லிங் புக்ஸாக இருந்திருக்கு ரீசெண்ட் இயர்ஸில். ஸோ தட் அவங்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை இந்த ஒரு அவார்டை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அண்ட் தென் புக்கர் பிரைஸ்ல இந்த ஆர்பிட்டால் அப்படிங்கிற புக்கே பார்த்தோம்னா நமக்கு ரெண்டு இம்பார்ட்டன்டான விஷயங்கள், ரெண்டு பேரலல்ஸை வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க. லைக் ஒரு ஆஸ்ட்ரோநாட் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறதையும் நம்ம COVID-19 லாக்டவுன்ல இருந்ததையுமே ரெண்டு பேரலல்ஸையும் எடுத்து கம்பேர் பண்ணி நமக்கு இந்த புக் எழுதியிருப்பாங்க. சரியா? ஸோ தட் பெஸ்ட் செல்லிங் புக்ஸா இருந்துச்சு. அதனால இவங்களுக்கு இந்த புக்கர் பிரைஸ் அப்படிங்கிறது இந்த வருஷத்துக்கான புக்கர் பிரைஸ் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு இந்த நியூஸ் பேப்பர்ல இருந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.